ஒன் பாட்டில் கீரை சாதம் செய்ய போகிறோங்க. நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம். நான் சிறுகீரை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளியை நல்லா பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் பாசிப்பருப்பு ஒரு கை ஊற வச்சுருக்கோங்க. அள்ளி முன்னாடியே அதை நல்லா கழுவிட்டு அந்த ஒரு கை பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் அண்ட் குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கிட்டோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசிக்கு ஏற்ற தேவையான அளவு. குக்கரில் ஒரு 4 விசில் உள்ளாங்க. வெந்ததுக்கப்புறம் கடுகு, சீரகம், வரமிளகா தாளித்து இதில் கொட்டிக்கிட்டோம்னா சூப்பரான நம்மளோட கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் எந்த கீரை யூஸ் பண்ணி செய்யலாங்க. சூப்பர் அண்ட் டேஸ்டி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு செஞ்சு தரத்துக்கு ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.